நெரிசலில் சிக்கி இதுவரை 31 பேர் இறந்திருக்கின்றார்கள். 58 பேர் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து உடனடியாக முதலமைச்சர் அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை முதலமைச்சர் அவர்கள் இங்கு நேரில் வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இருப்பது 42 பேர், 46 பேர் தனியார் மருத்துவமனையில், 12 பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நம்முடைய மாவட்டத்துடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக பணிக்கு வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள்.